ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். சோ இன்னைக்கு உங்களால எதெல்லாம் முடியாம இருக்கோ அதை குறிச்சு பயப்படாதீங்க. அதை குறித்து ஒரு ஃபியருக்குள்ளாக, ஆங்ஸைட்டிக்குள்ளாக, ஸ்ட்ரெஸ்க்குள்ள வராதிங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, உன்னால முடியாததான் நான் உனக்காக செஞ்சு கொடுப்பேன். ஆமென். நிறைய நேரத்துல நம்மளால முடியாத காரியத்தை குறித்து, ஐயோ இது என்னால முடியலையே, இதனால பண்ண முடியலையே, இதனால வாங்க முடியலையேன்னு பாரம் சுமக்கப்பட்டவர்களாக இருக்குவோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த பாரத்தை நீ சுமக்காதப்பா, உனக்காக நான் சுமக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை ஏன் வைக்கிறோம்னா, அவர் உங்களுக்கு என்னத்தை கொடுப்பார்? ஆதரிப்பை கொடுப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஆதரிப்பை கொடுப்பார். கர்த்தர் எனக்கு ஆதரிப்பை கொடுப்பார். எப்பொழுதும் கேட்கிற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. இன்னைக்கு நீங்க கேட்கிற இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், வருகிற 1ஆம் தேதி காலையில வரைக்கும் நம்மளுக்கு 5:30 to 6:30 ஏர்லி மார்னிங் சட்டத்தை மீறி அப்படின்ற தலைப்புல ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஃபேமிலியா இதே B2B ஃபேமிலி சேனல்ல இணைஞ்சு கொள்ளுங்க. ஆமென். Now let's go to the word of God. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நீ வருகிற இந்த வாரம் உங்களுக்கு அற்புதத்தின் வாரமா இருக்க போகிறது. ஏன்னா கர்த்தர் சொல்லி நம்ம ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம், சட்டத்தை மீறுகிற ஜெபம். ஆமென். எஸ்தர் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கும் பொழுது, அவளுக்கு ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன்னு ராஜா சொன்ன மாதிரி, ஏசப்பா இந்த வருகிற இந்த 7 நாட்கள்ல எதெல்லாம் உங்க வாழ்க்கையில குறைவுபட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்க முடியாம நீங்க தவித்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த தவிப்புகளை எல்லாம் பிரதர் சிஸ்டர், கர்த்தர் அதை இந்த 7 நாட்கள்ல கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். ஜெபத்தினால முடியாதது ஒன்றுமே கிடையாது. நம்ம புதிய உடன்படிக்கை ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அறிக்கை செய்யும் பொழுது, கட்டளை கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலங்களில் மாற்றம் உண்டாய் கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையில என்னோட இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தாரே, கர்த்தர் இந்த உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, மகிமையை கர்த்தர் ரிலீஸ் பண்ண போகிறாரு. எந்தெந்த காரியத்துல உங்க வாழ்க்கையில மகிமை கம்மியா இருக்குதோ, இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில ஒரு குளோரியை ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஆமென். இந்த குளோரி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாஸ்டர், மோசேக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டாருன்னா மேகமாக மகிமையில காணப்பட்டார். ஆனா சாலமோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தன்னுடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்தினார்னா அக்கினியில வெளிப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, சாலமோனுடைய தேவாலயத்தை கர்த்தருடைய மகிமையான அக்கினி நிரம்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அக்கினி அந்த இடத்துல இறங்கும் பொழுது அந்த தேவாலயத்துக்குள்ளாக ஆசாரியர்களே உள்ள போக முடியாத அளவுக்கு கர்த்தர் ஒரு பிரைட்னஸ் கொடுத்தாரு. சோ இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு ஃபயர் உனக்கு மேலாக கட்டளை கொடுக்க போகிறார். ஆமென். ஃபயர் டு இன்க்ரீஸ். ஆமா, ஃபயர் டு cancel all the debts. Fire to remove all your burdens. Amen. கர்த்தர் உனக்கு மேல இன்னைக்கு ஒரு காலையில இந்த ஃபெய்த் கிளினிக்ல ஜாயின் பண்ண பிரதர் சிஸ்டர், என் அன்பு தாய்களே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு ஃபயரை கட்டவிழ்க்க போறார். அந்த ஃபயர் என்ன பண்ண போகுதுன்னா, உங்க மேல இருக்க அந்த பர்டன்ஸை கர்த்தர் ரிமூவ் பண்ண போகிறார். ஆமென். நுகம், நம்ம கர்த்தருடைய நுகத்தை தான் சுமக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். பிசாசு கொடுக்கிற நுகத்தை சுமப்பதற்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கவில்லை. ஆமென். சொல்லுங்க, நான் ஏசப்பாவோட நுகத்தை மட்டும் தான் சுமப்பேன். நான் ஏசப்பாவோட நுகத்தை மட்டும் தான் சுமப்பேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வேதம் சொல்லுகிறது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமா, சில காரியத்தை ஆண்டவர் பட்சிப்பாரு. ஆமென். உன்னை கண்டிக்கிற, உன்னை குற்றப்படுத்துகிற, உயர விடாமல் தடுக்கிற அசுத்த ஆவிகளுக்கு மேலாக கர்த்தர் ஃபயரை ரிலீஸ் பண்ண போகிறாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கூட பாஸ்டர் என்ன நடந்ததுன்னா, வேதம் சொல்லுகிறது, அக்கினி நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு மேலாக வந்து இறங்கினது. அது வரைக்கும் பயந்து கொண்டிருந்த பேதுருவுடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறினது. கர்த்தருடைய ஃபயர் வந்துச்சுன்னா நீ ஃபயரா மாறுவ. கர்த்தருடைய அக்கினி உனக்கு மேலாக இருந்ததுன்னா உன்னை தொட முடியாத அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சு கர்த்தர் உன்னை என்சர்க்கிள் பண்ணுவாரு. ஆமென். சோ இந்த காலை வேளையில பிரியமான உன் ஃபேமிலியும் உங்களையும் நீங்க செய்கிற எல்லா காரியத்தையும் God's fire right now is protecting you. ஆமென். கர்த்தருடைய ஃபயர் பிசாசுடைய எல்லா திட்டங்களை சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவன் உனக்கு மேல போட்ட இந்த வருஷம், இந்த ஜூன் மாசம் நீங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியாதுன்னு சொன்ன அத்தனை பொய்களையும்
கர்த்தருடைய அக்கினி சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. ஆமென் ஆமென். கமெண்ட் பண்ணலாமா? ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென் ஆமென். சரி, இந்த இடத்துல பாஸ்டர் வேதம் சொல்லுகிறது சர்வாங்க தகன பலிகளையும் அங்க இருக்கிற எல்லா பலிகளையும் பட்சித்ததான். அப்ப இந்த இடத்துல சாலமோன் ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாரு, அது பேர் தான் sacrifice. Sacrifice is the main ingredient to touch the heart of God. தேவனுடைய இருதயத்தை தொடுவதற்கு sacrifice ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கிரிடென்ட்டா யூஸ் ஆகுது. இயேசு கிறிஸ்து கூட இதை யூஸ் பண்ணாரு. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில பலியானார். அப்ப பிரியமானவர்களே, இந்த 7 நாட்கள், இந்த வருகிற இந்த ஜூன் மாசம் முடித்து ஜூலைக்குள்ள போகும் பொழுது நீங்க யூஸ் பண்ண போற இன்கிரிடென்ட் என்னன்னா பலி. என்ன பலி? கிருபாதார பலி. ஆமென். சோ இந்த 7 days நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, சிலுவையில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்க என்னுடைய வாழ்க்கையில பிசாசின் திட்டங்கள் செயல்பட முடியாது. நீங்க சொல்ல 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 அறிக்கை பண்ண பிரியமானவர்களே, உனக்கு மேலாக போட்டிருக்கிற எல்லா ஃபெயிலியர்ஸ் கர்த்தர் எரேஸ் பண்ண போகிறாரு. இந்த இடத்துல சாலமோன் சாக்ரிஃபைஸ மேன்மைப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய மகிமை அங்க வந்தது. சோ நீங்க சாக்ரிஃபைஸ மேன்மைப்படுத்துனீங்கன்னா, பலிய மேன்மைப்படுத்துனீங்கன்னா பிரியமானவர்களே, God's glory will come down. கர்த்தருடைய மகிமை எந்த இடத்துல இறங்கி வரும்னா, நான் வேதாகமத்துல பாக்குற எல்லா இடத்துலயும் பலி கொடுத்த இடத்துல தேவ மகிமை வந்தது பாஸ்டர். சோ இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிற ஒரு கமாண்ட் என்னன்னா, மகனே மகளே, நான் உனக்கு செய்து முடித்ததை நீ பேச ஆரம்பி. ஆமென். பிசாசு உங்ககிட்ட ஒரு பொய் சொல்றான், உன்னால உயர முடியாது. அந்த பொய்ய உங்களுக்கு மேலாக இருக்கிற அக்கினியை வச்சு நீங்க சுட்டெறீங்க. ஆமென். கிருபாதார பலியை வச்சு அந்த பொய்ய எரேஸ் பண்ணுங்க. பிசாசு ஒருவேளை இந்த காலை வேளையில உங்ககிட்ட சொல்லலாம், நீ கடன் கட்ட முடியாது, உனக்கு இங்க ஜாப் கிடைக்காது, நீ ஒண்ணுமில்லாத யூஸ்லெஸ்ஸா இருக்க போறேன்னு பிசாசு சொல்லலாம். இந்த காலை வேளையில அந்த பொய்யை நீங்க சுட்டெறீங்க. அவருடைய கிருபாதார பலியை வைத்து அந்த பொய்களை எரேஸ் பண்ண ஆரம்பிங்க. உன் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து போச்சு, இந்த 4 செவத்துக்குள்ள தான் நீ இருக்க போறேன்னு இந்த பொய்ய பிசாசு உங்ககிட்ட பேசலாம். நீங்க திருப்பி சொல்லணும், இல்ல, சிலுவையில் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்திருக்க, அவர் எனக்காக பலியாய் இருக்க, நான் இப்படி இருக்க மாட்டேன். நீங்க பேச 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 உங்களை சுற்றி இருக்கிற சகல பிசாசின் பொய்களை நீங்க எரேஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க. ஆமென் ஆமென். அடுத்ததாக பிரியமானவர்களே, இந்த சாக்ரிஃபைஸ மேன்மைப்படுத்தும் போது நடந்த முதல் காரியம் வாசிக்கிற 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். அது வரைக்கும் கட்ட முடியாதது பாஸ்டர். ஆலயத்தை, தேவ ஆலயத்தை ஆதியாகமம்ல இருந்து பாக்குறாங்க, யாருமே கட்டல, பலி பீடத்தை தான் கட்டுறாங்க. ஆனா சாலமோனுடைய வாழ்க்கையில கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். என்ன தெரியுமாங்க? சாக்ரிஃபைஸ், பலி. இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதத்தை வெற்றியாய் நீங்கள் முடிப்பதற்கு, ஜூலை மாதத்துக்குள்ளாக நுழையும் பொழுது ஜெயதொனியோட நுழைவதற்கு, எல்லாம் கட்டி தீர்ப்பதற்கு உங்களுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்ன தெரியுமாங்க? தேவையான பதில் என்ன தெரியுமாங்க? சாக்ரிஃபைஸ். ஆமென். சொல்லுங்க, நான் இயேசுவை மேன்மைப்படுத்துவேன். இயேசுவை மேன்மைப்படுத்துவேன். இயேசு சிலுவையில் செய்து முடித்ததை மேன்மைப்படுத்துவேன். இயேசு சிலுவையில் செய்ததை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். உங்க எதிர்காலம் எங்க இருக்கு தெரியுமாங்க? பிசாசு சொல்ற பொய்யில அல்ல. உங்க எதிர்காலம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க, எப்படி இதை செய்ய போறேன், எப்படி இதை முடிக்க போறேன், எப்படி என் வாழ்க்கை முன்னேற போகுது. நீங்க அப்படி கேட்காதீங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக உன் எதிர்காலத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிற, நீ ஒருபோதும் கீழே போக மாட்டீங்க, நீங்க ஒருபோதும் கெட்டு போக மாட்டீங்க. சோ இந்த காலை வேளையில கர்த்தரோட திட்டமாய் பேசுகிறார், மகனே, சில காரியங்களை நீ கட்டி தீர்ப்பாய். ஆமென். சொல்லுங்க, I'm going to complete it. I'm going to complete. I'm going to complete it. நான் முடித்து தீர்வேன். உங்க ஜெனரேஷன்ல சில காரியத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஆமென். கோர்ட் கேஸ் கம்ப்ளீட் ஆகும், சில பிசினஸ் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கோ கர்த்தர் உங்களை வைத்து, அவருடைய கிருபாதார பலியை வைத்து அதை கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ஆமென். உங்க பிள்ளையோட படிப்பு சம்பந்தமான காரியம் இன்கம்ப்ளீட்டா இருக்கலாம், வெளிநாட்டுக்கு போற சில காரியங்கள் இன்கம்ப்ளீட்டா இருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். I am going to complete it today. கர்த்தருடைய சிலுவையின் பலி சகலத்தையும் கட்டி தீர்க்க போகிறது. நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய், ஜெயம் கொண்டவர்களாய் ஜூலை மாசத்துக்குள்ள நீங்கள் நுழைய போகிறீர்கள். God won't leave you. நீங்க ஜெயத்தை பார்க்காம கர்த்தர் உன்னை விட மாட்டார். ஆமென். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது பாஸ்டர், கர்த்தருடைய
ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்தது எல்லாம் அனுகூலமாயிற்று. ஆமென். நீங்க செய்யறதெல்லாம் இனி வருகிற நாட்கள் வாய்க்கும். எப்படி வாய்க்கும்னா, உங்க புலம்பல பேசும்போது அல்ல, உங்க துக்கத்தை நினைக்கும் போது அல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசுறாங்க பாருங்க அந்த காரியத்தை நினைக்கும் போது அல்ல, இல்ல பிசாசு சொன்ன பொய்ய பேசும்போது அல்ல, சிலுவையில கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை நீங்க பேச 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 மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த சகல காரியங்களும் அனுகூலமாய் மாறும். ஆமென். சொல்லுங்க, சகலமும் எனக்கு நன்மையாய் முடியும். சகலமும் எனக்கு நன்மையாய் இந்த முடியும். ஜூன் மாசம் நன்மையில முடிக்க போகிறேன். இந்த ஜூன் மாசத்தை நன்மையினால் முடிக்க இந்த ஜூன் மாசம் நன்மையில முடிக்க போகிறேன். இந்த ஜூன் மாசம் நன்மையினால் முடிக்க போகிறேன். ஆமென். நீங்க தீமையில முடிக்க மாட்டீங்க, இன்கம்ப்ளீட்டா முடிக்க மாட்டீங்க. சோ இரண்டாவது, கிறிஸ்துவின் கிருபாதார பலியை நீங்க மேன்மைப்படுத்தும் பொழுது first thing you're going to complete பண்ண போறீங்க. இரண்டாவது, கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். கர்த்தர் உங்க விண்ணப்பத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய செவிகள் க்ளோஸ் ஆகல, அவருடைய கண்கள் மூடல. உனக்காய் கர்த்தர், நீங்க வாயை திறந்து அப்பான்னு சொல்றீங்க பாருங்க, அந்த சின்ன வேர்டு கூட கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். சோ கமிங் 7 days நீங்க என்னெல்லாம் பேச போறீங்க, நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. பிசாசு சொல்றத பேச போறீங்களா, இல்ல கர்த்தர் உங்களுக்கு செய்தத பேச போறீங்களா? when you say the goodness of God, கர்த்தர் உனக்கு என்ன நன்மையை செஞ்சாரோ அதை நீங்க பேச 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 பேச, பிரியமானவர்களே, இந்த வாரம் நீங்க செய்யற அத்தனையும் அனுகூலமாய் மாறும். ஆமென். சொல்லுங்க, God is hearing my prayer. தேவன் என் ஜெபத்தை கேட்கிறார். இப்போ இந்த ஆன்லைன்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வாயில முணங்கிட்டு இருக்கீங்க பாருங்க, இந்த முணங்கல கூட அப்பா கேட்டு கொண்டிருக்கிறாரு. அப்ப எனக்கு செய்வாரா சிஸ்டர், நீங்க எனக்கு தான் பேசுறீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, கர்த்தர் உனக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க இந்த பேசுறீங்க பாருங்க, இத கூட கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். He loves you so much. ஆமென். அடுத்தது, கர்த்தருடைய கிருபாதார பலியை நீங்க மேன்மைப்படுத்தும் பொழுது நடக்க போற காரியத்தை நான் காண்பிக்கிறேன் பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். வேதம் சொல்லுகிறது, you will receive a heavy anointing from heaven. ஆமென். இந்த மாசத்தை வெற்றியாய் முடிப்பதற்கு ஷபா லாகா ரபா ஒரு ஹெவி அனாயிண்டிங் கர்த்தர் உனக்கு மேல ரிலீஸ் பண்ணுவாரு. நீ தொட்டது எல்லாம் வாய்க்க பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு ஹெவி அனாயிண்டிங் இந்த 7 days God is going to release. ஆமென். சொல்லுங்க, heavy anointing is on my head. Heavy anointing is on my head. Heavy anointing is on my head. பலத்த அபிஷேகம் என் தலையின் மேலே. சாலமோன் எந்த டைம்ல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணார் தெரியுமாங்க? எந்த டைம்ல பலி கொடுத்தாரு தெரியுமாங்க? வாசிக்கிறோம் பாருங்களேன். 2 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேசத்தில் பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள் உண்டாகிற போதும், அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை வஞ்சனை செய்கிற பொழுதும், தேசத்தில் அவர்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையிலும் யாதொரு வியாதியிலும் வருந்துகிற போதும் கர்த்தருக்கு பலி கொடுத்தார். ஆமென். சோ எந்த நேரத்துல நீங்க கிருபாதார பலியை உயர்த்தி பிடிக்கணும்னா, எந்த நேரத்துல கிறிஸ்து செய்து முடித்ததை நீங்க அதிகமா பேசணும்னா, when you face difficulties. ஆமென். நம்ம நிறைய நேரம் பாஸ்டர் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வரும்பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்துறீங்க. மனுஷன் உனக்கு விரோதமா எழும்பும் பொழுது கண்ணீரோட உட்கார்ந்துறீங்க. இல்ல, அந்த டைம்ல தான் கிறிஸ்து உன் சார்பில் நிற்பதை நீங்க வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கணும். ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தர் பேசுறாரு, நீ வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிச்சுனா பிசாசு பயப்பட ஆரம்பிக்கிறான், பிசாசு நடுங்க ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, சொல்லுங்க, பிசாசு நடுங்கி கொண்டிருக்கிறான். பிசாசு நடுங்கி கொண்டிருக்கிறான். கர்த்தர் உன்னை உயர்த்த போறதை கண்டு பிசாசு நடுங்கி கொண்டிருக்கிறான். ஆமென். இந்த 7 days ஒரு ஹெவி அனாயிண்டிங் கர்த்தர் ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஆமென். இந்த 40 days மோசே அந்த மலை மேல ஏறும் பொழுது பாஸ்டர் வேதம் சொல்லுகிறது, அந்த மலை முழுவதும் அவருடைய மேக ஸ்தம்பத்தினால மூடப்பட்டதா. ஹெவி அனாயிண்டிங், ஒரு ப்ரொடெக்ஷன். மோசேயை மட்டும் ஆண்டவர் டிஃபரண்டா லீட் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ இந்த 7 days கர்த்தர் உன்னை வித்தியாசமா நடத்த போகிறார். ஆமென். ஏதோ ஒரு காரியங்கள் வித்தியாசமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ரெடியா இருந்துக்கோங்க. இந்த 7 days நீங்க நினையாத காரியங்கள் நடக்கும். நீங்க எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் இந்த 7 daysல கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். ஆமென். ஆமென். நீங்க ஜூலை மாசத்துல
தோல்வியால நான் என்டர் பண்ண கர்த்தர் விட மாட்டார். ஆமென். சொல்லுங்க, என் அப்பா என்ன விட மாட்டார். என் அப்பா என்னை விட என் அப்பா என்ன விட மாட்டார். அப்பா என்னை விட மாட்டார். தோல்வியா இருக்க விட மாட்டார். ஆமென். வியாதியா இருக்க விட மாட்டார். ஆமென். கடன்ல இருக்க விட மாட்டார். ஆமென். ஒண்ணுமில்லாம இருக்க என்ன விட மாட்டார். Yes. ஆமென். So when you are entering into a July, உங்களுக்கு ஜூலை எப்படி இருக்க போகுதுன்னா வெற்றியின் மாதமாய் இருக்க போகிறது, ஜெய தொனியின் மாதமாய் இருக்க போகிறது. ஆமென். So heavy anointing கர்த்தர் உங்க மேல ரிலீஸ் பண்ணுகிறாரு. பிரியமானவர்களே, அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல heavy anointing ரிலீஸ் ஆனதுக்கு பிற்பாடு பாஸ்டர் 12 பேரும் 12 தேசத்துக்கு போய் வேற லெவல் ஆண்டவருக்காக செய்தார்கள். ஆனா அந்த 12 பேர் தான் பயந்து நடுங்கினவர்கள். இன்னைக்கு நான் சொல்லலாம், ஒரு 4 செவுத்துக்குள்ள உங்களை அடக்கி உட்கார வச்சுட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க. பட் இந்த ஹெவி அனாயிண்டிங் உங்களுக்கு மேல இப்ப கர்த்தர் ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமாங்க? உங்க செவறுகளை, உங்க முட்டுக்கட்டைகளை, உங்களுடைய ஹிண்ட்ரன்ஸ உடைச்சு God is going to bring you out. கர்த்தரை வெளியே கொண்டு வர போகிறார். சொல்லுங்க, கர்த்தரை வெளியே கொண்டு வர போகிறார். கர்த்தரை வெளியே கொண்டு வர போகிறார். ஆமா, நீங்க நினைக்கிறீங்க இந்த கோயம்புத்தூருக்குள்ளேயே நான் இருக்க போறேன். இல்ல, கர்த்தர் உங்களை வெளியே, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வியாபாரங்களை கர்த்தர் உங்களை இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென். உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்துங்க. கர்த்தர் செய்ய போற காரியங்களுக்குள்ளாக உங்களை திணிக்க ஆரம்பியுங்கள். ஆமென். நிறைய பேரு உங்க மைண்டுக்கு ஒரு பாக்ஸ போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. கம் ஆன், பிரேக் இட் ரைட் நவ. ஆமென். சொல்லுங்க, பிரேக் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பிரேக் இட் இன் ஜீசஸ் நேம். ஐ பிரேக் இட் இன் ஜீசஸ் நேம். இயேசு நாமத்தில் உடைக்கிறேன். கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறாரு. இதுவரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, ஆனா இனிமே God is going to bring you out. Hallelujah. சொல்லுங்க, heavy anointing is on my head. பலத்த அபிஷேகம் என் தலை மேலே. பலத்த அபிஷேகம் என் தலை மேலே. Yes. ஆமென், ஆமென். அடுத்ததாக கிருபாதார பலியை நீங்க உயர்த்தி பிடிக்கும் பொழுது இயேசு உங்களுக்காக சிலுவையில் செஞ்சது நீங்க சொல்ல சொல்ல என்ன நடக்கும் தெரியுமாங்க? வாசிக்கிற 15வது வசனம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்திருக்கிறவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறது. அப்ப 24/7 பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்ணும் காது உனக்கு மேல கர்த்தர் வைக்க போகிறாரு. இனிமே இந்த 7 days நடக்க போறது என்ன தெரியுமா? நீங்க 1 ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அப்பாவோட கண்ணதை பார்க்கும். நீங்க வாயை திறந்து என்ன சொன்னாலும் அப்பாவோட செவிகள் கேட்க போகிறது. ஆமென். சொல்லுங்க, அப்பா என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அப்பா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பா என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அப்பா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அடுத்ததாக கிருபாதார பலியை உயர்த்தி பிடிக்கும் போது நடக்கிற காரியங்கள் நான் சொல்றேன் பாருங்க. 16வது வசனம், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றைக்கும் இருக்கும்படிக்கு நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். ஆமென். அப்போ கர்த்தர் சொல்றாரு, என் கண்ணை ஊமாலேயே நான் வைக்க போகிறேன். ஆமென். நீங்க நினைக்கிறீங்க ஒரு லைட்டா ஆண்டவர் ஒருவேளை அவங்கள பார்த்துட்டாரோ இவங்கள பார்த்துட்டாரோ? இல்லங்க, கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், மகனே மகளே, இந்த 7 days என் கண்ணை நான் உன் மேல வைக்க போறேன். ஆமென். பாருங்க, கண்ணை உன் மேல வைக்கிறாருன்னு சொல்லும் பொழுது நீங்க சொல்ல அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு அல்ல. எவ்ரி ஸ்டெப், எவ்ரி மூவ் நீங்க அசஞ்சா கூட கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். உபாகமம் 28 வசனம் சொல்லுது பாஸ்டர், நீ போகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய். ஏன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமாங்க? God's eyes is upon those people. கர்த்தருடைய கண்ணு அந்த ஜனங்க மேல இருந்தது. இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உனக்கு மேல நான் என் கண்ணை வச்சிருக்கிறேன். நான் உனக்கு ஆலோசனை சொல்ல போறேன். நான் உன்னை நடத்த போகிறேன். ஆமென். சொல்லுங்க, God is going to lead me. தேவனை வழிநடத்த போகிறார். கர்த்தர் என்னை நடத்த போகிறார். Yes. So பயப்படாதீங்க. இந்த கிருபாதார பலியை இந்த வருகிற நாட்கள்ல உயர்த்தி பிடிங்க. எஸ்பெஷலி டுடே, இன்னைக்கு அப்பா சிலுவையில என்னெல்லாம் செஞ்சாரோ எல்லாம் வாயை திறந்து உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீங்க பைக்ல போனாலும் வீட்டு வேலை செஞ்சாலும் அவர் சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். தரித்திரனாய் இருக்கிற என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறார். நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன், நான் வியாதியில இருக்க மாட்டேன். சொல்ல 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 பிரியமானவர்களே, பிசாசு உன்னை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும். உனக்கு மேலாக பேசப்பட்ட எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கர்த்தர் ரிமூவ் பண்ணி எல்லாம் உனக்கு நன்மையாய் மாற்ற போகிறார். ஆமென். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிருபாதார பலியை நீங்க உயர்த்தி பிடிக்கும் பொழுது, கிறிஸ்து செய்து முடித்ததை நீங்க ஜெபித்து பேசும் பொழுது என்ன நடக்கும்? 18வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்றும், நான் உன் தகப்பனாகிய தாவீதோட உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன்.
ஆமென். கர்த்தர் உங்ககிட்ட இருந்து நன்மையை எடுக்க மாட்டேன். ஆமென். தலைமுறை தலைமுறையாய் உன் குடும்பம் அரசாளுகிற குடும்பமாய் இருக்கும். ஆமென். நீங்க ஒரு வேளை சொல்லலாம், தலைமுறை தலைமுறையா சிஸ்டர், ஒரு நன்மை நடக்கும் போது என் குடும்பத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. தலைமுறை தலைமுறையா எப்படியாவது ஒரு காரியத்தை கட்டி முடிச்சு மேல வருவேன், அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு என்னோட கூட இணைந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், மகனே, சாக்ரிஃபைஸ், என்னுடைய கிருபாதார பலியை நீ பேச பேச, நீ வாய்களை திறந்து சொல்ல சொல்ல, தலைமுறை தலைமுறை நீ பார்த்த பிரச்சனைகளை இந்த 7 நாட்களுக்குள்ளாக நான் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். ஆமென். இந்த 7 நாள் பிரியமானங்களே, இட் இஸ் கோயிங் டு பி எப்படி சொல்றது, ஒரு ஹெவன்ஸ் அட்டென்ஷன் உங்க மேலதான் இருக்க போடுது. மொத்த ஹெவனுடைய கண்களையும் கர்த்தர் உனக்கு மேல வைத்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். ஆமென். அவர் சொல்றதை எல்லாம் செய்யுங்க. அவர் ஜெபிக்க சொன்னா ஜெபிங்க, அவர் உபவாசிக்க சொன்னா உபவாசிச்சிருங்க, அவர் பைபிள் படிக்க சொன்னா படிங்க, அவர் இரவுல ஜெபிக்க சொன்னா ஜெபிங்க. இந்த வாரம் கர்த்தர் சொல்லுவதை எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது பிரியமானவர்களே, கர்த்தர் உன் மேல கண் வைத்து உன்னை நடத்த போகிறார். ஆமென். உங்ககிட்ட இருக்கிற நன்மையை இனிமே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மறந்துடாதீங்க, இன்னைக்கு 2 நாளாக 7ஆம் அதிகாரத்தை எடுத்து படிங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கின பிற்பாடு என்ன நடந்தது, இதுதான் உங்க வாழ்க்கையில் இந்த வாரம் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். பிரியமானவர்களே, ஒரு காரியம் ஆவியானவர் என்கிட்ட சொல்றார். நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில கர்த்தர் சில விசுவாச காரியத்தை ஆரம்பிச்சிருப்பார். ஆரம்பிச்சோன பாதி வழியிலேயே பிசாசு நீங்க விசுவாசிக்கிற காரியத்தை நடக்காது அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி, அந்த பயமுறுத்தின உடனே நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க அப்பதான் விசுவாசத்தை நிலைத்திருக்கணும். ஆமென். சொல்லுங்க, நான் சோர்வுலதான் விசுவாசத்தை நிலைத்திருக்கணும். சோர்வுலதான் விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். எகிப்து விட்டு வெளியே வந்துருவாங்க, கானானுக்கு போவது கூட அந்த வழியில போயிடுவாங்க. ஆனா கானான் போகிற வழியில நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து திருப்பி எகிப்துக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிடுவாருங்க. டோன்ட் கோ பேக். கமெண்ட் பண்ணுங்க, I will not go back. I will not go back. I will stay strong in my faith. I will stay strong in my faith. நான் பின்னோக்கி போக மாட்டேன். நான் பின்னோக்கி போக மாட்டேன். என் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். என் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எந்திரீங்களா, நிலைத்திருக்க சொல்றேன். உங்களை நம்ப பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்துல யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனத்திலேயோ சோகத்திலேயோ இல்ல ஒரு அன்சர்டனிட்டி நிச்சயமற்ற தன்மையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கல்வாரி சிலுவையில நீங்க எங்களுக்காக பலியானபடியால், நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினபடியால், உம்முடைய சரீரம் எனக்காக மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் நாங்க தோத்து போக முடியாது, நாங்க வெட்கப்பட முடியாது. ஆமா, நாங்க இந்த பிரச்சனையில போறோம் தான், இந்த போராட்டத்துல இருக்கோம் தான், இந்த கண்ணீர்ல இருக்கோம் தான், இந்த பயத்துல இருக்கோம் தான். ஆனாலும் எங்களை விட்டு கொடுக்காத தேவன், எங்களை விட்டு விடாத தேவன் நீர் இருக்கிறீர். ஆமாப்பா, எப்படி நீங்க என்னை விட்டு கொடுக்காதவர் நான் சொல்றேன்னா, இத்தனை வருஷம் நீ நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார். போன மாசம் செய்த அற்புதத்தை இந்த மாசம் தொடர்ந்து செய்ய, அதிலும் மேலானதை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறதுக்காக துதிக்கிறோம். எங்களுக்குள்ளாக இருக்க பயத்தை தூக்கி வீசுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, கண்ணீர்களை தூக்கி வீசுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, கவலைகளை தூக்கி வீசுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை சுகப்படுத்துவீர், நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீர், நீர் எங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பீர். நான் வாங்கின சம்பளத்தை காட்டிலும் அதிகமான சம்பளத்துல கொடுப்பீரப்பா. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆமா ஆண்டவர், எதெல்லாம் எங்களால முடியலையோ அதெல்லாம் உம்மால முடியும். ஏன்னா நீர் எங்களை நேசிக்கிறீரப்பா. இந்த நேரத்தில் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாக விசுவாசம் கட்டவிழ்க்கப்படுவதாக, பயங்களும் கண்ணீர்களும் கவலைகளும் சாரோஸ் அண்ட் sadness will leave them in Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, டெய்லியும் காலையில 1ஆம் தேதி வரைக்கும் காலையில 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் ஜெபம் நடக்கிறது. இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். டெய்லியும் ஃபெய்த் கிளினிக் நடக்கும். சோ ஃபெய்த் கிளினிக்லயும் இணைந்து கொள்ளுங்க. ஆமென். You are blessed. You are blessed. Bye bye. Bye bye.